வணக்கம் நண்பன்பி. வெல்கம் டு அவர் சக்கு ஃபினான்ஸ் தமிழ். ஸோ ஹெச்சியில் விற்பனை செய்வது எப்படின்னு சொல்லிட்டு முந்தைய வீடியோவில் கிடைத்த ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நிறைய நண்பன்பி கேட்டிருந்தீங்க. ஸோ ஹெச்சியில் பொருட்களை அனுப்புவது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆனால் அது ட்ரூ தான். ஆனால் நீங்கள் சரியான ப்ராப்பர் பிளானிங்கில் பிளானிங்கோடு நீங்கள் பண்ணிங்கன்னா இது ஒரு இந்த சேலஞ்சை நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம மாற்றலாம். ஸோ ஹெச்சியில் எப்படி வெற்றிகரமாக பொருட்களை விற்பனை செய்வது, அப்புறம் குறிப்பாக இன்டர்நேஷ்னல் அளவில் பொருட்களை எப்படி அனுப்புறது, அப்புறம் அந்த செலவுகள் எப்படி நம்ம புரிஞ்சுட்டு ஸோ குறைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் ஹேண்ட்மேடு பொருளை இல்லை விண்டேஜ் பொருட்களை உலக அளவில் கொண்டு செல்ல நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான தான். ஸோ இன்டர்நேஷ்னல் அதாவது ஷிப்பிங்கெல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எப்படி சேலஞ்சிங், அதனுடைய சொல்யூஷன், இதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வெளிநாட்டுக்கு பொருள் அனுப்புவது ரொம்ப பலருக்கும் பெரிய சவாலாக தான் இருக்குது. ஸோ ஆனால் சில முக்கிய விஷயங்களை நம்ம மனசில் வச்சுக்கிட்டா இதை ரொம்ப எளிதாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ வாங்க அது என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒன்று இடம் மட்டும் அப்புறம் அந்த பார்சலுங்க. ஸோ உங்கள் பொருள் இடம் உங்கள் பொருளோட எடை, அப்புறம் அந்த பார்சல், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ அதனுடைய நீள, அகலம், உயரம் இது எல்லாமே மெஷர் பண்ணுங்கள். உங்களுடைய பொருளை கண்டிப்பாக உங்களுடைய ப்ராடக்டோட வெயிட் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாகிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சைஸும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஸோ இது எல்லாமே மைண்டில் வைங்க. ஸோ அதாவது இந்த பொருளை நீங்கள் அனுப்புறதுக்கான செலவு நீங்கள் இதை வச்சு தான் கணக்கிடப்படும் உங்களுக்கு பார்த்துக்குங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராடக்டை எடை கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் புதுசாக இப்போ தான் ப்ராடக்ட் ரெடி இப்போ தான் ப்ராடக்ட்டை நான் பார்க்கணும், செய்யணும், தேடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அது வெயிட் கம்மியாகிற ப்ராடக்டாக நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவுமே ஒரு எடை தராசு, அப்புறம் டேப்பு உங்கள்கிட்டயே கண்டிப்பாக இருக்கணும் எப்பவுமே. ஸோ அப்போ தான் அங்கே நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பண்ணும்போதும் அதனுடைய எடை எவ்வளோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு நீங்கள் வெயிட்டேஜ் பார்த்துட்டு நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஒன் வீக் நீங்கள் 1 வீக் இல்லைன்னா ஒரு 3-4 டேஸ் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் ரெகுலராக ஷிப்பிங் ப்ராசஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்போவே ஐடியா கிடச்சிரும். இந்த இவ்வளோ வெயிட்டுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகும் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு எடையை நீங்கள் இது பண்ணும்போது ப்ராடக்ட் ரெடி பண்ணும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே எடை தராசில் உங்களுக்கு அதோடைய மெஷர்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சும் இவ்வளோ கிராமுக்கு இவ்வளோ காசு தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கு மேலே போகிற அளவுக்கு நீங்களும் அதை ரெகுலராக ஒரே மெஷர்மெண்ட்டில் வச்சுங்க வெயிட்டேஜை. அடுத்தது ரெண்டாவது இந்தியாவிலேருந்து சர்வதேச அளவில் அனுப்புறதுக்கு பல கொரியர் சர்வீஸ் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன அது என்னென்ன எப்படி பண்ணுது, அதனுடைய நம்ம எது பெஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸ் இந்தியா போஸ்ட்டு. ஸோ அஃபோர்டபுளுங்க. ஸோ பொதுவாக மற்ற கொரியர்ஸை விட இது ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். ஸோ சிறிய அதான் நான் சொன்ன மாதிரி தான் நம்ம எடை கம்மியாக இருக்கிற பொருளுக்கு இது ரொம்ப குட் சாய்ஸு. ஸோ ஆனால் அந்த ப்ராடக்ட் நம்ம அங்கே போய் சேர்றதுக்கு கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக இதில் எடுக்கும். ஸோ நீங்கள் ட்ராக்கிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். சில சமயம் கொஞ்சம் லேட் ஆகலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக பேசிங்க. அவங்களுக்கு இப்போ லேட்டாக ட்ராக்கிங்கை பார்த்துட்டு உங்களுக்கு லேட்டாக மாதிரி தோணுச்சுன்னா ஸோ லேட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு லேட்டு மட்டும்தான் ஆகுது, மற்ற எந்த ப்ராப்ளம் இல்லை, 2 3 நாளில் போயிடும், இல்லை ஒரு 4-5 நாளில் போயிடும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த எக்ஸாக்டாக இவ்வளோ நாள் 1 வீக்கில் வந்துடும், எக்ஸ்ட்ரா 1 வீக் கொடுங்க, அது வந்துடும் சொல்லி நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கே தோணும் சமயம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இது வராது அப்படின்னா நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லி டக்குன்னு அவங்களுக்கு இன்ஸ்டீட்டாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரேன் உங்களுக்கு ப்ராடக்ட்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு பே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரீப்ளேஸ்மெண்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக தான் கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக ப்ராடக்ட் லாஸ் ஆச்சுன்னா அது அவங்க ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது நம்ம சைடு தான் நம்ம அதை ஏற்றுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு ரிவ்யூஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எந்த கிளைண்ட்ஸுமே நெகட்டிவாக நமக்கு
இருக்கக்கூடாது. ஸோ அதையும் நீங்கள் தெளிவாக யோசிச்சு பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபெடெக்ஸ், டிஹெச்எல் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் வேகமாக போகும், ட்ராக்கிங்கும் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ எப்போயாவது உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு தேவைப்படும். எமர்ஜென்சிக்கு இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் டக்குன்னு பண்ணல, கிளைண்ட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்கிறது இல்லை எனக்கு இப்போயே வேணும்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு எமர்ஜென்சியாக இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த கிளைண்ட்ஸுக்கு அனுப்பலாம், நம்மளுக்கு ரிவ்யூ ப்ராப்ளம் ஆகும், நம்ம ஷாப்பு இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வேணால் இதை யூஸ் பண்ணுங்கள். எப்போவாவது இந்த மாதிரி சமயத்தில் ஒரு எமர்ஜென்சி சமயத்தில் நீங்கள் டிஹெச்எல் வேணால் யூஸ் பண்ணி அனுப்பிச்சி பாருங்கள். ஆனால் இது அதிகமாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் நீங்கள் அனுப்பிச்சி பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக வந்து நான் ஒரு பொருளை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். ஸோ அதனோட எடை வந்து ஒரு 100 கிராம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதோடைய சைஸ் வந்து 10x10x5 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ நம்ம அதை வந்து இந்தியா போஸ்ட்டில் வந்து நம்ம அனுப்பணும்னா எவ்வளோ செலவாகும்? உதாரணமாக வந்து உதாரணத்துக்கு இந்தியா போஸ்ட்டில் வந்து நம்ம அனுப்பணும்னு வச்சுங்களேன். ஸோ இந்தியா போஸ்ட்டில் 100 கிராமுக்கு வந்து என்ன ரேட்டு வரும்னு வச்சுங்க, 200ன்னு வச்சுங்களேன். ஸோ வந்து டெலிவரி டைம் வந்து 10 to 20 days ஆகும்னு வச்சுங்க. ஒரு 150 to 200ன்னு வச்சுங்க, 200-300 இருக்குன்னு வச்சுங்க. ஸோ 150லேருந்து 300 வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அதில் அனுப்புறதுக்கு காஸ்ட்டு. ஸோ மற்ற வந்து ஃபெடெக்ஸ், டிஹெச்எல், எக்கனாமி இதிலெல்லாம் வந்து நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1200 to 2000 வரைக்கும் ஆகும். மேபி 1000 போட்டுங்களேன், 1000 அதுக்கு மேலே ஆகும். அந்த அட்லீஸ்ட் இல்லைனா மினிமம் 500 அதுக்கு மேலே ஆகும். 1500 அந்த ரேஞ்சுக்கு மேலே ஆகும். ஏன்னா 100 கிராம் அப்படின்னா அவங்க வந்து மினிமமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் அப் டு 500 கிராம் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் சார்ஜஸ் தான் இருக்கும். நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சிங்கன்னா, அதை பற்றி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபெடெக்ஸ் வந்து அதிகம் தான். ஸோ 100 கிராமுக்கு வந்து ஃபெடெக்ஸில் நீங்கள் அனுப்பிங்கனாவே மினிமம் 500 தான் சார்ஜ் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். ஆனால் அதிகம் தான் அதில். ஸோ அதுக்கு மேலே தான் ஆகும். ஸோ அவ்வளோதான். மற்ற ஃபெடெக்ஸ், டிஹெச்எல் இது எல்லாமே வந்து எவ்வளோ கம்மியான கிராம் மினிமம் வந்து சார்ஜஸே வந்து அவங்களுக்கு 500 சம்திங் தான் இருக்கும். ஸோ அது மினிமமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நீங்கள் அதை வேணால் செக் பண்ணுங்கள். ஸோ ஆனால் இந்தியா போஸ்ட் வந்து நான் பண்ணியிருக்கேன், பட் வந்து அது வந்து ஃப்ளெக்சிபிள் தான் உங்களுக்கு. நீங்கள் வந்து 100 கிராமுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 150-200 சம்திங் வரும். ஸோ ஃப்ளெக்சிபிள் தான். ஆனால் ப்ராடக்ட்டை வேலையை பொறுத்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள். இனிஷியலாக நீங்கள் வந்து இந்தியா போஸ்ட் அனுப்புறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸு. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது வந்து 3வது வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வெர்சஸ் வந்து ஷிப்பிங் காஸ்ட்டு. ஸோ எட்ஸியில் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு தான், ஒரு அட்ராக்ஷன் தான் மக்களுக்கு. ஸோ ஆனால் இந்தியாவிலிருந்து அனுப்புறது வந்து கொஞ்சம் வந்து சேலஞ்சிங்கு. நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கை வழங்குன்னு நினச்சிங்கன்னா, ஸோ அனுப்புகிற செலவு வந்து நீங்கள் பொருள்லேயே சேர்த்துக்கலாம், நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்லேயே சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. ஸோ ப்ராடக்டோட விலை, அப்புறம் வந்து உங்கள் ஷிப்பிங் காஸ்ட், இது ரெண்டையும் சேர்த்து உங்களுடைய டோட்டல் காஸ்ட்டையும் நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்டோட ப்ரைஸில் நீங்கள் சேர்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷிப்பிங் காஸ்ட் ஃப்ரீன்னு கூட நீங்கள் போடலாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு அப்ரோச்சிங் தான். இது அடுத்தது வந்து ஷிப்பிங் காஸ்ட் அப்படின்னா வந்து கஸ்டமருக்கு அனுப்புகிற செலவு வந்து தனியாக வந்து நம்ம காட்டணும். ஸோ ஷிப்பிங் காஸ்ட் இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸு ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு காட்டணும். ஸோ அதை அவங்க வந்து பார்த்துக்குவாங்க, எவ்வளோ வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு ஷிப்பிங் காஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் பார்த்துங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட்டு முக்கியமாக வந்து ப்ராடக்ட்டை வந்து குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு பிடிச்சின்னா டசன்ட் மேட்டர் ஃப்ரீ ஷிப்பிங் காஸ்ட்டு. ஸோ அவங்க வந்து வாங்கிடுவாங்க. ஸோ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் ப்ராடக்ட்டோட குவாலிட்டியில். ஸோ அது எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துங்க மறக்காமல். ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி தான், ரொம்ப சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி தான் பார்த்துங்க. சிறிய எடை குறைஞ்சா வந்து அதிகம் லாபம் தரம் பொருளை வந்து நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிடைக்கும் இதில் பார்த்துங்க ப்ராஃபிட்டு. ஸோ அடுத்தது வந்து கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் இதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு வந்து ஸோ அது பண்ணுறது கொஞ்சம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு சரியான வந்து ஷிப்பிங் காஸ்ட் வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் ஷிப்பிங் காஸ்ட்டை சார்ஜ் பண்ணுங்கள்.
ப்ராடக்ட் ப்ரைஸு ப்ளஸ் ஷிப்பிங் காசு சேர்த்து சார்ஜ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் கரெக்டு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கெலாம். ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ அடுத்தது நான் இப்போ 4ஆவதாக பார்க்க போகிறது என்னென்னா வந்து ஸோ பேக்கேஜ், அப்புறம் வந்து பேக்கேஜிங் எப்படி பண்ணுறது, அப்புறம் கஸ்டம் சார்ஜஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கஸ்டம் திங்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்கள் பொருள் வந்து பத்திரமா வந்து போய் சேரணுன்னா வந்து ஒரு சரியான பேக்கேஜிங் அவசியம் கண்டிப்பாக. ஸோ வந்து பேக்கேஜிங்க்கு நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பான வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெட்டி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு பபிள்ஸ் ரேப் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஹீட்டெல்லாம் வந்து அவங்க தாங்குகிற மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் பேக்கேஜிங்க்கு. ஸோ உடையாத மாதிரி பார்த்துங்க உங்கள் பொருளை. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு போய் சேர்கிற வரைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே சாஃப்டாக வந்து ஸோ பேக்கேஜிங்க்கு என்னென்ன வந்து பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து கஸ்டம்ஸ் வந்து என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஒவ்வொரு இன்டர்நேஷ்னல் பார்சலுக்கும் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ரொம்ப வந்து முக்கியம். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வந்து ப்ராடக்டோட டீட்டெயில்டு விளக்கம் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும், ப்ராடக்டோட விளக்கத்தை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைஸு வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹெச்எஸ்என் நம்பர்னு இருக்கும். ஸோ அதை வந்து உங்கள் ப்ராடக்ட்டுக்கு என்ன நம்பர்னு சொல்லி நீங்கள் அதை ஃபைன் பண்ணிடுவீங்க. அதுக்கேற்ற நம்பர் நீங்கள் இதில் கஸ்டம் டிக்ளரேஷன் ஃபார்மில் வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் வந்து அது என்ன மாதிரி வந்து ப்ராடக்ட்னு சொல்லி பார்சல்னு சொல்லி கேட்கும். ஸோ அது கிஃப்டாக என்ன, ஸோ அது எந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்னு சொல்லி நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கிஃப்ட்டு அந்த மாதிரி நீங்கள் பார்சல் கம்மியாக லோ வெயிட்டேஜ் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எந்தெந்த கேட்டகரியில் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இது நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக்கேஜிங்கோட பேக் சைடில் வந்து ஒட்டிடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஃபார்மாலிட்டிஸு. ஸோ வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ இப்போது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில டிப்ஸ் மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ பார்சலை நீங்கள் அனுப்பிச்சதுக்கப்புறம் ஸோ ட்ராக்கிங் நம்பரை வந்து உங்கள் ஹெச்சியில் வந்து போயிட்டு அப்டேட் பண்ணிடுங்க. உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து எந்த சைடில் ஆர்டர் பேஜ் இருக்குல்ல அந்த பேஜுக்கு போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அதில் உங்கள் ட்ராக்கிங் நம்பரை வந்து இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்குற ட்ராக்கிங் நம்பரை வந்து நீங்கள் போய் அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ அந்த பேஜஸில். ஸோ அப்போ தான் வந்து வாடிக்கையாளர்கள் வந்து அந்த அவங்களுடைய பார்சல் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அவங்க ட்ராக் பண்ணிக்குவாங்க. நீங்களும் அதை பார்த்துக்கலாம். உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கான என்கொயரி அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணிடுங்க அவங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு நீங்கள் எப்போ இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறீங்களோ கஸ்டமருக்கு, ஸோ அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு ட்ரஸ்ட் அதிகமாகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ரிவ்யூவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டும் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய ஷாப்புக்கும் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஸோ வேகமாக வந்து ரிப்ளை பண்ண பாருங்கள் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ உங்கள் நல்ல வந்து ரிவ்யூஸ் தான் நம்ம ஷாப்புக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்கும். நீங்கள் அதை வந்து மறந்துடாதீங்க எப்போவுமே. நான் இப்போவும் சொல்கிறது தான். ஸோ அவ்வளோதான். ஸோ ஹெச்சியில் வந்து ப்ராடக்ட் அனுப்புறது ரொம்ப சவாலாக தான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் ப்ராப்பர் பிளானிங்கு வந்து அதாவது ரைட்டு கொரியர் சாய்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அப்புறம் வந்து இதை ரொம்ப ஈஸியாகலாம். ஸோ உங்களுடைய ஹெச்சி வந்து ஜேர்னிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நண்பி. தேங்க்யூ.